மணிமேகலை பிக் பாஸ்க்கு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்க்கு போயிட்டா மறுபடியும் அவங்க எப்படியாவது பிரியங்கா கூட ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அது எதனால் எப்படி அப்படிங்கிறதுல தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8 வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இந்த ஒரு போட்டியில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போவே எழுந்திருக்கு. இதில் அதிகமாக அடிபடுற ஒரு பேர் என்ன அப்படின்னா மணிமேகலை. சமீபத்தில் தான் அவங்க விஜய் டிவி கூட சண்டை போட்டுட்டு வெளியே போயிருந்தாங்க. மேலும் பிரியங்கா அவர்கள் கூட பயங்கரமான ஒரு சண்டை, என்னை ஆங்கரே பண்ண விட மாட்டேன்றாங்க, அவங்களே டாமினேட் பண்ணுறாங்க, வாழ விடு அப்படின்னு சொல்லி சுயமரியாதைக்காக நான் இந்த ஷோவை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெளியே போனதுக்கப்புறம் அவங்க வெளியிட்டிருந்த வீடியோலாம் பயங்கர வைரலாக போணுச்சு. இதில் ஏராளமானோர் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மக்கள் முழுக்க மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் மணிமேகலை பிக் பாஸ்க்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் அதிகமாக எழுந்திருக்கு. ஏன்னா இந்த சண்டைகள் எல்லாமே முழுக்க சித்தரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸும் இருக்குது. ஏன் அப்படின்னா மணிமேகலை பிக் பாஸ்க்கு போகிறதுக்கு ஒரு ஹைப் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ செலிபிரிட்டிஸ் வந்து டக்குன்னு இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குறிப்பாக மாக்காப்பாலாம் பார்த்தீங்கன்னா செருப்பு ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருந்தாரு. அவர்லாம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. அவரே இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஓகே, விஜய் டிவி மொத்தமும் இவங்க உள்ளே போகிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேரியை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னாலுமே இன்னொரு விஷயம் இருக்குது. இவங்க வெளியே போய் பேசினதுனால ஏகப்பட்ட மக்களுக்கு விஜய் டிவி மேலே ஒரு அதிருப்தி வந்திருக்கு. அந்த ஒரு அதிருப்தியை போக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மணிமேகலையை மறுபடியும் உள்ளே கொண்டு வரணும். டைரெக்டாக ஏதோ ஒரு ஷோ மூலியமாக வரதுனா கஷ்டம். பிக் பாஸ்னால் சொல்லவே தேவையில்ல, உள்ள 100 நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிபி கொண்டாட்டம், பிபி டான்ஸ் ஜோடி அப்படின்னு நிறைய ஷோஸ்க்கு வந்தாகணும். அப்படியே அவங்க ஸ்டார்ட் மியூசிக்லாம் கூட்டி வந்தால் பிரியங்கா கூட மறுபடியும் ஒன்று சேர்த்துடலாம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக கூட இவங்களை மறுபடியும் உள்ளே கொண்டு வரதுக்காக பிக் பாஸ் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கலாம். மணிமேகலை அவர்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சேனல்லையும் போய் ஜாயின் பண்ண கிடையாது. அதே போல் எந்த ஒரு ஷோவும் இப்போ வரைக்கும் அவங்க பண்ணலை, வீட்டில் தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கும் வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் நமக்கு எழத் தொடங்குது. எது எப்படியோ மணிமேகலை அவர்கள் அவங்க கையில் தான் இருக்குது. இதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத அக்டோபர் 6 போல் தெரிஞ்சிடும். ஒருவேளை இவங்க உள்ளே போனாங்கன்னா இது எல்லாமே மொத்தமாக பிளான்டு தான். ஏன்னா இப்போ வரைக்கும் பிரியங்கா அவர்கள் இதை பற்றி எதுவுமே பேசல பாருங்க. ஸோ பிளானடாக இருக்கும். ஒருவேளை இது எல்லாம் உண்மைங்கும் பட்சத்தில் மணிமேகலை என்ன முடிவு எடுப்பாங்க? சுயமரியாதைக்காக விட்டு வெளியே வந்திருக்கேங்கிறாங்க. மறுபடியும் அங்கே போகிறது கஷ்டம்தான். அப்படியே அங்கே போனாலும் மறுபடியும் பிரியங்கா கூட அவங்க மெர்ஜ் ஆவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம்தான். இதெல்லாம் ஸ்கிரிப்டடாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க மறுபடியும் போகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு பிக் பாஸ்க்கு மணிமேகலை போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருவேளை போனால் கண்டிப்பாக விஜய் டிவி பக்கம் போய் தான் ஆகணும். மறுபடியும் அவங்க எல்லாத்துக்கூடையும் மெர்ஜ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் பிக் பாஸில் எந்தெந்த போட்டியாளர்கள்லாம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, போட்டி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.